மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு கடைசி அதிகாரமாக அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்கள். அவளை சரணடைந்து விட்டால் கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் அவள் நமக்கு அனுகிரகத்தை மட்டும் தான் அள்ளி கொடுப்பவளாக இருப்பாள் இல்லையா? அதனால தான் அந்த கடைசி அதிகாரம் சொல்லிட்டு அனுகிரகத்தை தரக்கூடிய நாமங்களாக சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் அந்த பதங்கள் பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றன பார்க்கும் பொழுது அந்த வாக் தேவதைகளுக்குரிய அந்த வாக் சக்தியாக அவளே இருந்து இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறாள், இந்த மந்திரங்களை தந்திருக்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நாமம் ஓம் சவ்யாபசவ்ய மார்கஸ்தாயை நமஹ. ஓம் சவ்யாபசவ்ய மார்கஸ்தாயை நமஹ. அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சவ்ய அபசவ்ய மார்க ஸ்தா அப்படின்னு சொல்றது. சவ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது இடது வலது அப்படின்னு ரெண்டு விதமா பொருள் வரும் சொல்றாங்க. அபசவ்ய அப்ப இங்க என்ன எடுக்கிறோமோ அதற்கு எதிர்ப்பதம். இப்ப இங்க சவ்ய அப்படிங்கிறது வலது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்ப அபசவ்ய அப்படிங்கிறது இடது அப்படின்னு ஆகுது. அடுத்தது மார்க்கம் அப்படின்னா வழி, ஸ்தா அப்படின்னா நிலைத்திருப்பவள். சரி, இந்த சவ்ய அப்படிங்கிறது எப்படி இடது வலதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு நாமத்துல நம்ம பார்த்தோம், சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா அப்படின்னு. அதுல அவங்களே சொல்லிட்டாங்க சவ்யங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தட்சிண வலதுன்னு சொன்னதுனால அப்ப சவ்ய அப்படிங்கிறது இடதுன்னு ஆயிடுச்சு. ஆனா இங்க வலது அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. எப்ப இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சௌந்தர்ய லகரில 47வது ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருப்பாரு. புருவௌ புக்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதுல சொல்லுவாரு, தனுர் மன்யே சவ்யே தரகர கிரகீதம் ரதிபதேகே அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது வெள்ளின் மத்தியை ரதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லக்கூடிய அந்த மன்மதன் இருக்கார் இல்லையா, அதுதான் சவ்ய இதர கர. சவ்ய அந்த இதர கரன் பிரிக்கிறாங்க. சவ்யன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கரம் எதுவோ அதை தவிர்த்து இன்னொரு கரம், அதுதான் இதர கர அப்படின்னு. அப்ப அந்த வில்லை பிரயோகம் செய்யும் பொழுது இடது கையால் பிடித்து வலது கையால் நாணை இழுத்து அம்பு விடுவாங்க. இதுதான் பழக்கத்தில் இருக்கக்கூடியது. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, வலது கையால் பலம் வாய்ந்ததாக இருப்பதால் வலது கையால் செய்யக்கூடியதை இடது கையாலும் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவராக இருப்பாங்களாம். அவங்களால மட்டும்தான் இப்படி இந்த கையில செய்யறது அந்த கையில செய்ய முடியும். அப்படி பார்த்தா யாருக்கு அந்த திறமை இருக்கும் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு இந்த திறமை ஒன்றுன்னு சொல்றாங்க. அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அவரை ஒரு சில இடங்கள்ல சொல்லும் பொழுது சவ்ய சாட்சின்னு அப்படின்னு சொல்லுவாரா. அதாவது இந்த விஷயத்தை சொல்றதுக்காக. இப்ப இதே மாதிரி இங்க யார் இருக்காங்க அப்படின்னா, ரதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மதனும் இது போலத்தான். அவனும் இடது கையால் அம்பு விடுபவன் இருந்தாலும் இடது கையாலேயே வில்லை பிடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை இந்த சௌந்தர்யல சொல்லும் பொழுது எதற்கு சொல்ல வருவாரு ஆச்சாரியால் அப்படின்னா, அம்பாளுடைய புருவதம் மன்மதனின் வில்லாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அப்ப அது சரியா வராதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடைவெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனுடைய கை முஷ்டி அப்படின்னு சொல்றார். ஆக அம்பாளின் புருவம் மன்மதன் வில்லான கரும்பு. அதனால தான் கருணை என்னும் கருப்பஞ்சாறு தித்திக்கிற அளவு ஓடுகிறதுன்னு பெரியவா அழகா விவரிப்பாராம். அதுதான் வைத்த கண் எடுக்காமல் நம்மை பார்க்க வைக்கிறது அப்படின்னு. இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வலது இடதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது வலது வழி இடது வழின்னு ரெண்டு மார்க்கங்கள் இருக்கக்கூடிய அதற்கு துணையாக உதவுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வலது வழி அப்படிங்கிறது என்னன்னா, வேதத்தை ஒட்டிய மார்க்கங்கள், தர்மத்தில் சொல்லியபடி இப்ப நம்ம பூஜா விதிகள் கல்பங்கள் இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் சொல்றது. அப்ப இதை சவ்ய மார்க்கம், அதை தான் சமயாச்சார மார்க்கம் சொல்றாங்க. இடது வழி அப்படிங்கிறது தாந்திரீக முறைப்படி செய்யக்கூடிய வழிபாடுகள், இது எல்லாம் கௌல மார்க்கம்.
இப்படி 2 மார்க்கத்தாலும் வழிபடக்கூடியவளாக அவள் இருக்கிறார். சரி, இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சவ்யம் அப்படின்னா படைத்தல், அபசவ்யம் அப்படின்னா ஒடுக்குதல், மார்க்கம் அப்படின்னா காத்தல். இந்த 3 தொழிலாகவும் இவளே இருக்கிறாள். இப்படி பல வழிகள் இருந்தாலும் எந்த வழியில் நாம் சென்றாலும் அவளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சூரிய மண்டலத்துக்கு 3 மார்க்கங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. உத்தரம், தட்சிணம், மத்திய அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திர மண்டலங்கள் சொல்லும் பொழுது சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வீதிகளாக மாற்றி பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக 3 நட்சத்திரங்கள் சேர்ப்பது ஒரு வீதி. அப்போ 3 வீதிகள் சேர்ந்தது ஒரு மார்க்கம். அப்போ 27 நட்சத்திரங்கள் அப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தா 9 வீதிகள். அப்போ 3 மார்க்கங்கள், சவ்யம், அபசவ்யம். அடுத்தது நம்ம என்ன படித்தோம், இப்போ அடுத்தது இந்த மத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா, மார்க்கம் அப்படின்னா அது வந்துடுது. ஆக நடுவில் இருப்பது சூரிய மண்டல மத்தியஸ்தா. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரவருத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் அப்படின்னு சொல்றது வலது இடதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றது, அம்பாள் உபாசனை செய்யறது. தட்சிண மார்க்கம் அதாவது வலது மார்க்கம், வாம மார்க்கம். இடது மார்க்கம் வாம மார்க்கம் நம்ம சொல்றோம். சிவசக்தி ஐக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா சவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலது பாகமாக பரமேஸ்வரன், அபசவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடது பாகமாக அம்பாள். ஆக பஞ்சாட்சரத்தை பிடித்து கொண்டு பரமேஸ்வர மார்க்கத்தில் சென்றாலும் சரி, சக்தி பஞ்சாட்சரத்தை சொல்லி அவள் மார்க்கத்தில் சென்றாலும் சரி, இரண்டிலும் இறுதியாக சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை நாம் காண முடியும். அப்படிப்பட்டதுதான் அவளுடைய கருணை. மகா பெரியவா சரணம்.